ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். அஜித் குமார் இவரோட டெத் பற்றி பார்த்தோம்னா தமிழ்நாடே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் அதிக அளவில் வெளியே தெரிய வந்திருக்கு. ப்ளஸ் பார்த்தோம்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய தம்பி, கூட பிறந்த தம்பி நவீன் அவர்கள் பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரை மட்டும் கிடையாது, அஜித்குமார் அவர்கள் மட்டும் கிடையாது, இவரையும் கூட்டிட்டு போய் பார்த்தோம்னா அவரோட அண்ணன், அதாவது அஜித்குமார் அவர்கள் முன்னாடியே பார்த்தோம்னா இவரையும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க அப்படிங்கிறத இவரே பதிவு பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, தம்பி அடிச்ச அளவுக்கு பார்த்தோம்னா அந்த அஜித்குமார் அவர்கள் அண்ணன் வந்து எதுன்னு பதில் சொல்லுவார், எடுத்தனா இல்லையா என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி எதுன்னு பேசுவார் அப்படின்னு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் என்னை வந்து அரை மணி நேரம் அடிச்சாங்க அப்படின்றத அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பார்த்தோம்னா அது எல்லாத்தையும் தாண்டி மிளகாய் பொடியெல்லாம் போட்டு பார்த்தோன்னா சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோன்னா அவரே ஆஃபீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஒரு இறக்கமில்லாத செயல் அப்படின்றத பாருங்களேன். இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அஜித்குமார் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல அப்படின்ற மாதிரி அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ எஃப்ஐஆர் போட்ட காப்பின்றது இருக்கா, எதுவுமே இல்லாமல் பார்த்தோன்னா விசாரணைன்னு கூட்டிகிட்டு போய் அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறதுக்கும் கொள்றதுக்கும் பார்த்தோன்னா யார் உரிமை கொடுத்தது, இவங்க சட்டப்படி நடக்கவே இல்லை, இவங்க எஃப்ஐஆரே போடாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல கேள்விகள் பார்த்தோன்னா எழுந்திருக்கு. இப்போ அவரோட பாடி பார்த்தோன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்கல்ல. ஸோ அதில் பார்த்தோன்னா அடிச்சு தான் வந்து அவரை சாகடிச்சிருக்காங்க, சித்திரவதை பண்ணி தான் சாகடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்றத இப்போ கேள்வியாக போயிட்டுருக்கு. ஸோ தாமதிக்கப்பட்ட நீதி பார்த்தோன்னா கண்டிப்பாக அது நீதியாகவே இருக்காது அப்படின்றத எல்லாரோட கருத்தும். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் அந்த போலீஸ்காரர்களை தவிர வேறு யாராலையும் பார்த்தோன்னா அந்த அஜித்குமாரோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக பார்த்தோன்னா இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு முழுமையாக பார்த்தோன்னா அவங்க குடும்பம் நம்புது. அவரோட தம்பி நவீனும் பார்த்தோன்னா இதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. வழக்கமாக பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஏதாவது விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா வந்து உதவித்தொகை, ஊக்கத்தொகை அப்படின்னு எதுவும் கொடுப்பார்ல. இப்போ இந்த நவீன், அவருடைய தம்பி நவீன் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஊக்கத்தொகையெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நீதி தான் வேணும், அந்த நீதியை வாங்கி கொடுங்க, ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி முதல்வருக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தோன்னா நியாயமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. பணத்தை கொடுத்தா பார்த்தோன்னா கண்டிப்பாக உயிர் திரும்பி வராது. ஆனால் பார்த்தோன்னா அதையும் தாண்டி நீதின்றது வேணும்ல. ஸோ அவர் இறந்துட்டார், எதுக்காக இறந்தார் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய நிறைய பேருக்கு இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ அதுக்குண்டான நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அவர் வந்து இவங்களோட கணிப்புப்படி பார்த்தோன்னா இந்த போலீஸ்காரங்க, அதுக்கப்புறமா வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண அந்த ஃபேமிலி, அந்த காரில் நகை வச்சுட்டு போன ஃபேமிலி, ஸோ இவங்க எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா இவர் வந்து நகையை திருடிட்டார் அப்படின்றதா. அப்படி திருடினதாகவே இருந்தாலும் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு போய் சரியான முறையில் பார்த்தோன்னா விசாரிச்சிருக்கணும். ஆனால் இவங்க அவரை அடிக்கிறதும் மிளகா பொடியெல்லாம் தூவி சித்திரவதை பண்ணுறதும் அதுக்கப்புறமா தண்ணி கூட கொடுக்காம வச்சுருந்துருக்காங்களாமா. அந்தளவுக்கு அடிச்சுட்டு மிளகாய் பொடியெல்லாம் போட்டுட்டு தண்ணி கேட்டிருக்காராமா, தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்தோன்னா ஒரு பெண் சொல்லியிருந்தாங்க. இந்த அளவுக்கு பார்த்தோன்னா இந்த குழாய்கள் எல்லாம் அடித்து சித்திரவதை பண்ணுற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமா, அப்படியே இருந்தாலும் இது சட்டப்படி விசாரிக்காமல் அடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வி வேறு கேட்டிருக்காங்க. இன்னொரு சைடு அது ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ சட்டப்படி பார்த்தோன்னா யாரை கைது பண்ணாலும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத ரூல். அதே மீறி இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன நகை திருட்டு கேஸ்க்கு அதுக்கெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்கிறது. இப்போ அவருடைய தம்பி, அவரோட குடும்பம் எல்லாருமே பார்த்தோன்னா இதுக்குண்டான நீதி தான் வேணும், ஊக்கத்தொகை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட பார்த்தோன்னா போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அவங்கள எப்படியோ சமாதானப்படுத்தி பார்த்தோன்னா போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறதுக்கு உண்டான சைன்லாம் வாங்கிட்டாங்க திமுக காரங்க. கூட்டு போய் சமாதானமெல்லாம் பேசினாங்களாமா. அந்த அங்கே இருக்கிற ஒரு பெண் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு திமுக நபர்கள் பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போய் உடற்கூறாய்வுக்கு பார்த்தோன்னா பர்மிஷன் கையெழுத்து போட வச்சுருக்காங்க. இனி அந்த ரிசல்ட்டில் என்ன வரப்போகுது, அவர் எதனால் இறந்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த காவலர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு திமுகவை பார்த்து தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அவரோட ஆட்சியில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால. இப்போ திமுக ஆட்சியில் தான் நடக்குது, திமுக ஆட்சி தான் காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு சில தற்கொலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் எல்லாத்தையுமே கண்டுக்க முடியுமா, அவர் ஒருத்தர் பார்த்தோன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, அப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்த்து யாருக்குமே பயம் கிடையாதா? காவலர்கள் அப்படின்னாலே பார்த்தோன்னா இப்போ வந்து மக்களை அடக்கி ஒடிக்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்த்தோன்னா நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சோசியல் மீடியாஸில் அங்கங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து பயமே கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு வருது. ஒரு ஆட்சியில் என்ன நல்லது நடந்தாலும் அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம், நாங்கள் தான் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரியான ஒரு தவறான காரியங்கள் நடக்கும்போது அதுவும் அவரு தானே காரணம் எடுத்துக்க முடியும், வேறு யார் எடுத்துப்பாங்க? நல்லது நடந்தால் மட்டும் பார்த்தோன்னா நாங்கள் தானே சொல்லிக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தால் அவர் பாவம், அவர் எத்தனை சமாளிப்பார் அப்படின்னு கேட்குறது. அவரை பார்த்து ஒரு பயம் இருக்கணும். திமுகன்ற ஒரு ஆளும் கட்சி இருக்குது, அந்த கட்சியில் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, கருணாநிதி விட டேஞ்சரானவர் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ அவர் ஆட்சி எந்த மாதிரி வச்சுருக்கணும், சட்ட ஒழுங்கு எப்படி தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னா எல்லாரும் பார்த்து பயப்படுற மாதிரி வச்சுருக்கணும்.
சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் உள்ள வருது, கொள்ள கற்பழிப்பு நடக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான லாக்அப் டெத்தே பார்த்தீங்கன்னா இந்த 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 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 24 நடந்திருக்கு. ஸோ கிளை நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள கூட்டிகிட்டு போய் அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 24 மரணங்கள் நடந்திருக்கு லாக்அப் டெத்து, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க அங்கே இருக்கிற நீதிபதிகள். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் பெரிய பிரச்சனையாக மாறதா போகுது. திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்னே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த லெவலில் ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா, அதிமுகவுக்கு பார்த்தோன்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த சம்பவம், இவங்களுக்கு இது. அதிமுக நபர்களெல்லாம் பார்த்தோன்னா இப்போ வந்து திமுகவை கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தோன்னா அதிமுகவும் திமுக மாதிரி தான் நடந்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருமே சரிசமம் தான், இவங்க 2 பேருமே ஒன்று தான். ஆனால் கேட்டால் பார்த்தோன்னா நாங்கள் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு பேசிக்குவாங்க, இங்கே ஆளுங்கட்சி இங்கே எதிர்க்கட்சி அப்படின்னு மாற்றி பேசிக்கிறது. இவங்க எல்லாமே பார்த்தோன்னா சரியாக தான் இருப்பாங்க, 2 பேருமே பார்த்தோன்னா ஒன்று தான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோன்னா இப்போ அதிமுக நபர்கள் எல்லாம் பொங்குறாங்களாமா திமுகவை பார்த்து. அப்போ திமுக பார்த்தோன்னா அதிமுக பார்த்து பொங்குச்சில் அதுக்கு பழி வாங்குற நோக்கம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க மேலே இருக்கிற அக்கறையெல்லாம் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு அரசியல் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இதில் எனக்கு இருக்கிற மிக முக்கியமான கோபமே, நான் போன வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கிறப்ப சொல்லியிருப்பேன், யார் மேலே அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து அந்த ஃபேமிலி மேலே தான். ஸோ அந்த ஃபேமிலி நபர்கள் காரே ஓட்ட தெரியாத ஒரு நபர்கிட்ட எதுக்காக சாவியை கொடுத்தாங்க அப்படின்றத, அவருக்கே கார் ஓட்ட தெரியாது, அப்புறம் பார்க் பண்ணி சாவி கொடுத்துட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்றத முதல் கேள்வி. அதுக்கப்புறமா காரில் கிட்டத்தட்ட ஒரு 10 பவுன் நகை இருக்குது அப்படின்னா தெரியாத ஒரு நபர்கிட்ட காரையும் கார் சாவியும் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வி முன்வைக்கலாம். எப்படி கொடுத்துட்டு போவாங்க? யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இவங்களா வெயிட் பண்ணி பார்த்தோன்னா அந்த காரை பார்க் பண்ணிட்டு போயிருக்கணும். இல்லை அப்படின்னா கார் பக்கத்தில் யாராவது விட்டுட்டாவது போயிருக்கணும். அதுவும் இல்லை, முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர்கிட்ட சாவியை கொடுக்கறது, கார் பார்க் பண்ண தெரியாதவங்ககிட்ட சாவி கொடுத்துருக்காங்க, 10 பவுன் நகையும் உள்ள வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க வச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட பார்த்தோன்னா பொய்யா இருக்கலாம்ல அப்படின்னு தோணுதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இவங்கள தான் கூப்பிட்டு விசாரிக்கணும். முதல் குற்றவாளி இவங்களா தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கார் கூட பார்க் பண்ணி தெரியாத நபர்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா என்ன இதுக்கு காரில் வர்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இவங்க பார்த்தோன்னா சாதாரணமாக பண்ண ஒரு விஷயம் இப்போ ஒரு உயிர் போயிருச்சு, இந்த அளவுக்கு பார்த்தோன்னா போராட்டமும் நடந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா இந்த கார் ஓட்டிட்டு வந்து இந்த ஃபேமிலி தான். ஸோ இவங்களெல்லாம் யாரும் விசாரிக்க மாட்டாங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ பார்த்தோன்னா கேஸ் எங்கேயோ போயிட்டுருக்கு. அவர் எடுத்ததாகவே இருந்தாலும் கூட அவர் பார்த்தோன்னா ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறதுக்கும் சித்திரவதை பண்ணுறதுக்கும் கொல்றதுக்கும் பார்த்தோன்னா தகுதியான ஒரு கேஸாக இது அப்படின்னா இல்லை. பல கற்பழிப்பு கொலை பண்ணிட்டு தெரியவங்கெல்லாம் பார்த்தோன்னா சாஃப்டாக விசாரிக்கிறாங்க, சாஃப்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பல வருஷம் வந்து பெயிலில் வெளியே விட்டுறாங்க, ஜாலியாக வெளியே சுற்றுறாங்க, மறுபடியும் அடுத்த தப்பு பண்ணுறாங்க. அந்த கேஸ் நடந்து முடியறதுக்குள்ளே பார்த்தோன்னா பல தப்புகள் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஜாலியாக தெரியுறாங்க. இது ஒரு கேஸ் அப்படின்னு இவரை கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்காங்க, கொண்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, அராஜகத்தின் உச்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கு திமுக ஸ்டாலின் ஆட்சி என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறதா தெரியல. இன்னும் கூட பார்த்தோன்னா பெரியவர்கள் யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. உதயநிதி அவர்களும் பார்த்தோன்னா இப்போ ட்வீட் எல்லாம் போடுறாரு. என்ன ட்வீட் போடுறாரு அப்படின்னா அவரோட கட்சி சம்மந்தப்பட்ட வேலைகளை போட்டிருக்காரே தவிர இதை பற்றி இன்னுமே வாய் திறக்கவே இல்லை, இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. அப்போல்லாம் பார்த்தோன்னா அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோன்னா ஒரு போர்டு வச்சுட்டு இருந்தால ஜெயராஜ் பெனிக்ஸ் இஷ்யூக்கெல்லாம், இதெல்லாம் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ட்வீட்டு ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை. இந்த மாதிரி திமுக போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இதனால தான் வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட போகிறாங்க. கண்டிப்பாக நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போது அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலி எங்களுக்கு காசெல்லாம் வேணாம், உதவித்தொகையெல்லாம் வேணாம், எங்களுக்கு நீதி தான் வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாருமே கேட்குறதும் நீதி தான். அதுக்குண்டான நீதியை திமுக ஆட்சி கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாட்டில் தான் இருக்குது. பேசவே செய்யாதவங்க என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல, பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான தகவல் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.